வெள்ளை பேப்பரை தந்து என்ன பண்ண போற? இன்னும் கோல்டு நிப்பா டைமண்ட் அதில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. சின்ன வயசுலேருந்து எனக்கும் அபிக்கும் என்னென்னமோ செஞ்சுருப்பல்ல, அது வந்து எங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு 5 டிஷ் இது. ஆனால் எங்களுக்கு அதை சாப்பிட்டா வந்து சைல்ட்ஹுட் மெமரிஸை ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். வாங்கி வந்ததை கூட சொல்லலாமா? நான் ஜிம் போயிட்டு வரதுக்குள்ளே எழுதி வை. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, மருந்தடிச்சு கொல்லுங்கடா. எனக்கு ஒரு இது கொடுத்துக்கிறான், பேர் என்னமோ சொல்லுங்க, சேலஞ்சு. சின்ன பொண்ணுல நீங்கள் ஸ்கூலுக்கு போக சொல்ல நான் செஞ்சு வச்சுட்டு போவேன்ல என்னமோ டெய்லி காலேஜே ஸ்கூலோ, அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு வச்சுட்டு போகணும். ஒரு 5 டிஷ்ஷு வேணுமா? 1 எழுதிட்டேன், 2 எழுதிட்டேன், இன்னும் 3 என்னன்னு தெரியல. எனக்கு ஞாபகமே இல்லை. பிரெட் ரோஸ்ட்டு எழுதிட்டேன், ஃப்ரூட் சாலட் பண்ணுவேன், பழம் வாங்கி வந்து. டேய் என்ன பண்ணிருக்க? ஹலோ, எப்படி போகுது எக்ஸ்ட்ரா ஆப்லாம்? நல்லா போதா? எக்ஸ்ட்ரா எப்படி? சரி, அப்புறம் பேசலாம். சரி வச்சுடு. அசிங்கமா இல்ல, இதையும் பிட் அடிக்கிற. மற்றவனுக்கெல்லாம் பிபி சக்கரவாதி இதெல்லாம் வரும், எனக்கு இது அப்படி வச்சுக்கிய. கடுசா இருக்கு, ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. இப்படி குப்பையாக்கி வச்சுக்கிட்டு வீடு பூரா. உலகளாவிய தமிழஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். அதாவது இன்னைக்கு என்னன்னா, சின்ன வயசுலேருந்து வீட்டில் வந்து செய்கிறது வந்து இந்த அம்மா வேலைக்கு போகிறது வந்து 2 பேரும் தான் மாற்றி மாற்றி செய்கிறாங்க. அதாவது எங்களே செஞ்சு கொடுக்குறது. ஸோ அப்படி வந்து இப்போ கிடையாது, இப்போ இல்லை. ஏன் டிஸ்க்ளைமர் கொடுக்குறேன்? இப்போ பண்ணுறது இல்லை, வேலை பெரிய பசங்க ஆகிட்டீங்கல்ல, அவனே குக் பண்ணிக்கிறான். ஆமாம், எனக்கு அன்னைக்கு பன்னீர் மசாலா செஞ்சு எப்படி இருந்துச்சு. அதனால வந்து அந்த டைமில் குக் பண்ணதெல்லாம் வந்து நிறைய டிஷ்ஷு வந்து நீங்களே செய்வீங்க, அதாவது பிடிக்கும்னு. அப்படிப்பட்ட டிஷ் எல்லாம் வந்து நான் வந்து கேட்டிருக்கேன், அவங்க லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. கேள்வியெல்லாம் கேட்கப்படாதுன்னா கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. அதாகப்பட்டது என்னன்னா, அவங்க காலைல வேலைக்கு போயிடுவாங்க, மத்தியானம் 1 மணிக்கு நான் கடையை மூடிட்டு வருவேன். இவங்க வந்து அப்போ காலேஜ் படிக்கிறாங்க 2 பேரும். அப்போ இந்த அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. 1 மணிக்கு நான் வருவேன், 5 மணிக்கு திருப்பி உங்கள் ஸ்டுடியோக்கு போயிடுவேன். அந்த டைமில் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 5 மணிக்குள்ளே என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு வச்சுட்டு. யார் பார்த்து செய்வா அதை சொல்லு. அது வந்து காப்பி அடிக்கிறது தான். அதான் யாரு? நம்ம அக்கா, யூஎஸ்ஏ அக்கா. உனக்கா அக்காவா? யூஎஸ்ஏ அக்கா. அதை பார்த்து தான் பண்ணுவேன். இது வந்து அபி, இது வந்து பாலாஜி. டெய்லி எதனா லூஸ் மாதிரி எதனா ஒரு நோட் எழுதி விட்டு நோட்டு கூட நான் வச்சிருந்தேன்டா. இருந்துச்சா? அபி பாலாஜின்னு எழுதிட்டு இது அடிச்சுக்காதீங்க, இப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்க கேட்பேன். சாப்பிட்டேன், நான் எங்க சாப்பிட்டேன். மறுநாள் வந்து பேய்களே அம்மாவிற்கும் கொஞ்சம் வையுங்கள் அப்படின்னு எழுதி காமெடியா டெய்லி எதனா ஒரு காமெடி எழுதி வச்சு சொல்லிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி நிறைய டிஷ்ஷு வந்து எங்களுக்குன்னே உண்டான டிஷ் எல்லாம் இருக்கு. அதனால இந்த சைல்ட்ஹுட்டை ரீகலெக்ட் பண்ற மாதிரி டிஷ்ஷஸ். அதனால தான் காலையிலேயே வந்து அவங்க கிட்ட கேட்டேன் நான், உங்களுக்கு முதல்ல தூக்கமா வருது. சமோசா இது வந்து அம்மா கொடுத்தது. அம்மா வந்து சமோசா ஷேப் பூரி, அப்புறம் சொரப்பு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்வாங்களே அது. கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணமூர்த்தி. அப்புறம் தான் வெள்ளம் தோசை மேண்டேட்ரி. எப்போ பாரு இது வந்து வெள்ளம் தோசை. அடுத்து வந்து அபிக்கு வந்து இந்த கேரட் 65 இல்ல என்ன சிக்கனு சாவடிப்பீங்களா அப்போலாம், அதை ஒன்று செஞ்சு பார்டர் சிக்கனா. ஐயோ, ஒரு நாள் பார்டர் சிக்கன் செய்யறேன்னு சொல்லி வெடிச்சிச்சு. அடியில தான் செய்யறது இல்லை. அடுத்து வந்து கடைசியா கேரட் ரைஸ். கடைசி 2ம் வந்து அபிக்கு பிடிச்சது. அபி இல்ல இங்க, ஸோ நான் மட்டும் தான் இருக்கு, எனக்கு பிடிச்சது மட்டும் தான் இப்ப செய்யணும். அசைக்காத, மேல போ. சரி, இதுல என்ன 2 டிஷ் நீ செய்ய போற? ஃபர்ஸ்ட் 2 சரியா? அம்மா வந்து சமோசா ஷேப் பூரி அண்ட் சொரப்பு 2 செய்ய போது சார் எழுதிருக்கிறாரு. இது பண்ணிடுறேன்டா. இப்போ என்ன வியர்ட் காம்பினேஷன் எழுதிருக்கிற? என்னது? ஸ்வீட் பிரெட் ஆம்லெட்டா? அதான் அடிக்கடி வச்சுட்டு போவேன். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான் ஸ்வீட் பிரெட் ஆம்லெட். ஃப்ரூட் சாலட் ஓகே. மில்க் ஷேக் நீ இன்னைக்கு செஞ்சிருக்கிற? ஐயோ, எத்தனையோ தடவை என்ன செஞ்சிருக்கீங்க? நான் அந்த ஷாப்ல இருந்து எத்தனை வந்து போட்டு 2த்துக்கும் வச்சுட்டு போவேன். ஆமா, அபிக்கு இவ்வளவு பெரிய அண்டா. ஆமா, இது என்ன கொரியன் பேன் கேக்? இது வரைக்கும் சாப்பிட்ட மாதிரி ஞாபகமே இல்லையே. பேர் நான் அப்படி வச்சுக்கிறேன். நான் புனுகுலு சட்னியா? புனுகுலுவா? புனுகுலு. அது எனக்கு தெரியும். நீ எப்ப செஞ்சிருக்க? இப்ப செய்ய போறேன்.
கேடி பாரு. ஏய், உனக்கு கான்செப்ட் புரிஞ்சுதா இல்லையா? ஞாபகம் வரல. சரி, அப்ப நீ என்னதான் செய்ய போற? ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டும் பேன் கேக். இது வரைக்கும் எனக்கு சாப்பிட்ட மாதிரி ஞாபகம் இல்ல. பாப்போம் அவர் என்ன பண்றாரு, அதை வச்சு எனக்கு ஞாபகம் வருதான்னு பார்ப்போம். கடைசியா நீங்க 2 பேரும் ஃபேஸ் ஆஃப் பண்ணி எவ்வளவு வருஷம் ஆகுது சொல்லுங்க? பேஸ் ஆஃப்னா நாங்கள் டெய்லி தானே பார்த்துக்கிறோம். குக்கிங்ல அந்த விதவிதமான பிரியாணி அது நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணது. சண்டை போட்டதா? சண்டையா? காம்படிஷன். அந்த 3 வருஷம் ஆகுது. என்னை பார்த்தாலே உங்களுக்கு சண்டை போடணும்னு தான் தோணுமா? கடைசியா நோ ஃபயர் குக்கிங்னு பண்ணீங்க 2 பேரும் 2022ல. நோ ஃபயர் குக்கிங். அதுக்குள்ள இப்போ யூஎஸ்ல பிரசிடென்ட்டே மாறிட்டாரு. ஏஐ டெக்னாலஜி பயங்கரமா வளர்ந்துருச்சு. எவ்வளவு மாற்றம் வந்துருச்சு இந்த டைம் ஃப்ரேம்க்குள்ள. ஸ்டெஃபி எவ்வளவு போட்டுட்டாங்க. அதுல இருந்தா படிச்சிருக்கேன். சரி, இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் ஃபேஸ் ஆஃப். 2 பேர்ல யார் வந்து பெஸ்டா அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸை வந்து கொண்டு வரீங்க எனக்கு அப்படின்னு? நான் ஒரு குழந்தை. அச்ச புள்ளையா? ஐயா இது பாய்சனியா? மெயினா சொல்ல மாட்டேன். யாரு வந்து எனக்கு அந்த பெஸ்டா அந்த சின்ன வயசுல போன ஃபீலிங் வந்து வர வைக்கிறீங்களோ அவங்களுக்கு 1000 ரூபாய் தொகை பரிசாக வழங்கப்படும். நான் சொல்லிட்டா அதுதான் பிடிக்கும் அவனுக்கு. சோரப்பு கிச்சனை ஜெயந்தி செய்வாங்கல்ல. நான் இப்போ வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட போறேன். பேன் கேக். பேன் கேக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன்னா இந்த பேன் கேக் மேலதான் எனக்கு டவுட்டா இருக்கு. எனக்கு வந்து நீ அப்படியே நானும் அப்படியே இப்படி எல்லாம் யோசிச்சு பாக்குறேன். எப்படி அதை செஞ்சிருக்கிறேன்? சரி பாப்போம். ஈஸ்ட் இல்ல ஈஸ்ட் வெஸ்ட் அதை போட்டு புளிக்க வைக்க. இந்த காமெடி எல்லாம் கிட்ட எவ்வளவு வருஷம் ஆகுது? ஈஸ்ட். ஏய், இது உள்ள பட்டர் தடவணுமா? என்ன பண்ணோம்? என்னையா கேக்குற? சமையல செஞ்சது கிடையாது. ஐயோ பாவம். பாரு நாங்க 2 பேரும் எவ்வளவு ஒல்லி ஒல்லியாக. சூடு தண்ணி, ரொம்ப மைல்டான தண்ணி, அதுல 1 டீஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் ஈஸ்ட். நான் வந்து பிரெட் கம்பெனிக்கு தயாரிச்சு கொடுக்க போறேன். குரு சொன்னா அவன் சொல்றத கேட்பேன். மாட்டீங்கவா? நான் தான் முதல்ல சொல்லிட்டேனே யாருன்னு. ஸ்டெஃபியா? இதுல ஸ்டெஃபியா? இதுல எனக்கு நேத்து போட்ட வீடியோவா? வீடியோ இல்ல சைல்ட்ஹுட் டிசைன். நான் கூட இது நீ எழுதி கொடுக்கும்போது யோசிச்சேன், அது கொரியன் பேன் கேக்கா? நான் செய்யறேன் அந்த கிருஷ்ண ஜெயந்தி பலகாரம். அது ரொம்ப பழைய காலத்துது. மறந்துட்டேன், கொஞ்சம் பாத்துக்கலாமா? ஏய், இதெல்லாம் போங்குடா. இதெல்லாம் என்னது ஈஸ்ட் எல்லாம் போட்டு பண்ணுது, நல்லா உப்பி வரும் போல. 1 கப்பு மைதா, சர்க்கரை, இது வந்து 2 ஸ்பூனு. 2 ஸ்பூன்லாம் என்ன பாரு? ஐயோ ஐயோ பாரு. இல்ல அதுல 1 ஸ்பூன் 2 ஸ்பூன். அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் தான் இப்போ இதுவாயிட்டேன்ல. தண்ணி எவ்வளோ ஊற்றணும்? வரத்துக்குள்ள காப்பி அடிச்சிடலாம். வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்போ மைதா மாவு சேர்க்கணும். 2 கப் மைதா மாவு. இது பிளெயினா எண்ணெய் தடவி மடிச்சு பண்ணுவேன். ஆமா, அதோ இப்போ வீடியோக்காக கொஞ்சம் அட்ராக்ஷனுக்காக. அட்ராக்ஷனுக்காக? ஏன்னா 1000 ரூபாய் ஜெயிக்கணும்ல. ஓ, பூஸ்ட் ஸ்டஃபிங். அப்போ கை நான் சாப்பிட மாட்டேன். நான் ஐயோ, என்னடா அந்த கையில மீனும் சிக்கனும் ஒரு இருக்கும். ஆம்லெட் செய்வீங்க ஞாபகம் இருக்கா? மேல பண்ணி ஜப்பான் ஜப்பான் ஆம்லெட் எல்லாம் ஸ்டெஃபியாக்கா தான். பேச்சுலர் குக்கிங் மாதிரி பண்ணி இருந்தல நீ. எப்போ பூஸ்ட் ரெடி? இப்போ மாத்திரம் நான் இப்போ பேச்சுலர் தான். ஐயோ, என்னது? இந்த பாரு, இங்க பாரு, மில்க் மேட். ஐயோ, இங்க பாரு, பூஸ்ட் தான், மில்க் மேட் தான். மில்க் மேடே வரல உள்ள இருந்து. அவங்க சொன்னாங்க மாவு பத்தலாம் மாவு போட்டுங்க, மாவு கட்டியாச்சுன்னா தண்ணி ஊற்றிங்கன்னாங்க. நீ அதை மாற்றி பண்ணிக்கிட்டே இருப்பல்ல. அதை போய் எனக்கு சொல்லலாமா? இது வந்து ரொட்டி பிசா அதெல்லாம் தெரியும்ல. மலேசியன் டிஷ் நீ செய்யற. சீக்கிரம் என்ன டிப்ஸ் எதாவது வேணுமா? கொடு 100 ரூபாய் கொடு. ரெடியா காத்திருக்குறாது. ஏதாவது கீழே வந்தா தூக்கி ஓடுறதுக்கு. சரி, இப்போ இது என்ன பண்ண போற? இது அப்படி ஓரம் வச்சிடணும். என்ன கேமரா தெரியக்கூடாது சீல்டா? இல்ல பண்ற நல்ல வேலை. நீ எடுக்கிற. ஐயோ, நான் சாப்பிட மாட்டேன். நீ இதை கொக்கோ சாப்பிட்டு சொல்லலாம். இதுதான் இது. நீதான் கட்டி வந்துச்சா அதுக்கு? போதுரா. அது எப்படி வெடிக்கும்?
முட்டை எப்பறம் வச்சுதப்போ என்ன வேணும்? அண்ணில தான் செய்யறது இல்ல அதான் தப்பிச்சோம். என்ன வேணும்? நீ ஒரு டிஷ் செய்ய போறியா? இன்னொன்னு என்ன சொன்ன? சொரப்பு. சொரப்புக்கு ஆக்சுவல் பேர் என்ன சொல்லு? உங்க தாத்தாவோட சொந்த ஊர்ல செய்வாங்க அந்த புனுகுலு, அதுக்கு ஆந்திரா பேரு அத்திக்கா பலகாரம். அது பால், தேங்காய் பால் அது பண்ணிட்டேன், ரெடி பண்ணிட்டேன். நீ இது இப்பதான் ஆரம்பிச்சிருக்க, அது எல்லாம் ரெடியா பண்ணி வச்சிருக்கு. 1 ஹவர்ல ஆயிடும். ஆம்லெட்டு 5 நிமிஷத்துல ஆயிடும். நீ வேற. இப்போ கொஞ்சம் எண்ணெய் வேணும். எண்ணெய் போட்டேன். கொஞ்ச நேரம் ஒரு 1 ஹவர் ஊறணும். அது சூப்பராக இருக்கும். கரண் உள்பக்கம் லாக் பண்ணிடு. உங்க அக்காவா? இப்போ ரீசெண்டா வந்து ஃப்ரெஞ்ச் ஆம்லெட் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அப்படியா? ஆமா. சரி. பெரிய பிரெட்ல பண்றாங்க. சரி, அதை ஆன் பண்ணு. அடுப்பு ஆன் இது பண்ணு. எந்த காலத்துல பண்ணோம் நம்ம? சமையல் ஆரம்பமாகட்டும். சக்கரை மெஸ்டத்துக்கு போட்டுக்கலாம் எவ்வளோ வேணாலும். என்ன செய்ய போற? ஃபர்ஸ்ட் இது இதெல்லாம் நான் போகாட்டும் முன்னாடி அழைச்சிட்டு வந்துட்டேன். ஏய், என்ன இருக்குது அதுல? வெறும் உளுத்த மாவு, வேற ஒன்றும் இல்லை. உளுத்த மாவு. எப்போ உழுந்த? கல்யாணம் பண்ணும்போது உளுந்த. சிரிக்கி வாசம் காத்தோட வெறும் உளுத்த மாவு அரைச்சி வச்சிருக்கேன். உளுத்தம் பருப்பை வேண்டா உப்பு போட்டு. அது யார் சொல்லுவா? உப்பு போடாம எவனா செய்வாங்கடா. இதெல்லாம் எலி புழுக்க மாதிரி போடுற. ஏய், அதுதான் ஊர்னதுக்கு அப்புறம் பெருசு பெருசா ஆகும். நாளே தீஞ்சு இதை பார்த்தாலே எனக்கு ஒரே டெம்ட் ஆகுது, எனக்கு இது சாப்பிடணும். இங்க பாரு மக்களே, இங்க பாரு, தண்ணியில தொட்டுட்டு இப்படி எடுத்து போட்டா சும்மா சூப்பரா வரும். தியா போதுமா? இன்னும் போடவா? ஏன் மிச்சது என்ன பண்ண போற? நான் யூஸ் பண்ணிப்பேன். 2 பேரும் ஒரே மாதிரி பயப்படுறோம். அப்போ பார்த்துக்கோங்க என்னெல்லாம் பண்ணிருக்கு. ஏன் மக்களே, சாப்பாட்டுக்கெல்லாம் அலையவே மாட்டேன். அன்னைக்குல பாயாசம்லாம் கொண்டு எடுத்தா அது கொடுத்தால, சே இதெல்லாம் எவன் சாப்பிடுவாங்க? இப்பெல்லாம் பாயாசம் ஒன்று செய்வாங்களா? எனக்கு அப்படியே சாப்பிடும் போல இருக்குது, கிரேவ் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணோம்? நடுவுல போய் நின்னு லாரி வரும் மேலே ஏத்துனா போ. ஓகேப்பா. கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு அவ்வளோதான். அந்த காலத்து குலாப் ஜாமுன் மாதிரி இது, புரியுதா? அந்த காலத்துல குலாப் ஜாமுன் இல்லையா? இல்ல செய்ய தெரியாது. நாட்டுப்புற பலகாரம்டா இது. நாட்டுப்புற பலகாரம்டா இது. நாட்டுப்புறத்தில் டப்பிங் கொடுக்காது. குலோப் ஜாமுன் வந்து இப்போதான்டா ரொம்ப ஃபெமிலியர். ஒரு 50-60 வருஷம் அதுக்கு முன்னாடிலாம் குலோப் ஜாமுன் யாருக்குன்னு தெரியாது. நான் வில்லேஜ் பிறந்தே 60 வருஷம் தான் ஆகுது. ஆமா. அதுக்கு முன்னாடி இதுக்கு எப்படி தெரியும்? இருக்கு சாய்ராம். கோஸ் ராங். என்னத்த தண்ணியா? தண்ணிடா பா. அடியே கொள்ளுதே அழகோ. பால் ஊத்துறோம் நீ ஊத்துனியா? பால் ஊத்தல, அம்மா வேணாச்சு. அது நல்லா உன்னோட ஆப்பனண்ட், அதை நீ மறந்துட்டியா? ஓ அதுக்காக தான் சொல்றதோ. மறந்துட்டியா? அது எரிதா பாரு. போறான் பாவி. என்ன எத்து அப்படி இப்படி வைக்கிற? பண்ணிடு. லுக்கிங் குட்டா இப்ப பாரு. அதுல இப்ப இத வந்து தேங்காய் பால்ல, தேங்காய் பால். ஏய், இது ஃப்ராட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிச்சு பாரு. பத்தியா? நீ 6 மணில இருந்து என்ன -1 மார்க் கட்டு. இங்க மிக்ஸியை தர முடியாது. பிளக் எங்க இருக்கு? அந்த செஃபா நீ கோவிச்சு போனவன், நீ பண்ணுவ. நாளைக்கு 12 மணி வரைக்கும் தூங்குவ. நாங்கெல்லாம் எழுந்து போக வேணாமா? இதாங்க இதெல்லாம் நியாயம். இதெல்லாம் ஒரு டிஷ் செய்து பாரு. இது அவ்வளவு விரும்பி சாப்பிடுவீங்க நீங்க. பிடிக்கும் தான். சரி பாப்போம். ஒரு நாள் நீ வந்து அந்த பழைய வேலைக்கு திரும்புறியா? பண்றியா அந்த வேலை எல்லாம்? ஒரே நாள் போவேன். எனக்கு அதை விட ரொம்ப ரொம்ப எனக்கு பாக்கு போகணுமா? அப்படி சொல்லு. அந்த பழைய ஜாவா எங்கன்னா இருந்ததுன்னா ஒரு நாள் எனக்கு வேணும்டா. மக்களே பாக்குறீங்கல்ல, யாருக்கிட்டே இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அது எப்படி இந்த மாதிரி சில்லித்தனமான சில்லி இல்ல உனக்கு காஞ்சிபுரம் போய் 2 மணி நேரம் புடவை எடுக்கிறது உனக்கு சில்லி தெரியல. ஜாவா எங்கன்னா இருந்தா
சரி வேற அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அதை ஓட்டணும் ஜாலியாக. யார் அம்மாவை வச்சா? ஐயோ வண்டி அது இருக்காதுடா, பழைய வண்டிடா. போதும், பிரெட்டு முட்டை எப்பயோ வந்துட்டு இருக்கோம், நிறுத்திருங்க. நிறுத்துங்கன்னு ப்ளூரல் சிங்குலர் ப்ளூரல்ல சொன்னேன். நிறுத்துங்கன்னு நம்மள 2 பேரும் சேர்த்து சொன்னேன். அடிக்கடி மரியாதைலாம் வருது பார்க்குறேன். இப்போ இது 2த்தையும் அரைச்சி எடுத்துன்னு வந்துடும். உள்ள வைக்கிற ஸ்டஃப்பு. இந்த ஓப்பன் பண்ண ஒரு கண்டிஷன் எப்படி இருக்கு பார்ப்போம். ஆஹா இந்த ஸ்மெல் வருது. ஐயோ ஏய் 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 சூப்பரா வந்துச்சு பாரு. ஓ இது சுடணுமா? ரொட்டி மாதிரி சுட போகுதுன்னு ஓ நினைக்கிறேன். போலிடா, எண்ணெய் நிறைய ஊற்றுவோம் போலினா. போலிலாங்கிறது ஒரிஜினல் இது. ஐயோ இம்ச. இது எடுத்து இப்போ அதை இழுத்து ஒட்டும்போது பாரு, இது பாவ மாதிரி இருக்குப்பா. இது என்ன மோமோ செய்றீங்களா? மோமோஸ் மாதிரி இருட்டும். மீடியமில் வைக்கணும். மீடியம் இப்படி வச்சு அழுத்தணும், அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. போலி தான் அப்படி பண்ணுவாங்க. அதுக்கு கொரியன் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு கொரியன் பேன் கேக்குன்னு பேரை புதுசு புதுசா வச்சு ஊரே ஏமாத்துறீங்களா? இல்ல கொரியால விக்குதுன்னு பாத்தீங்க. இதெல்லாம் ஊரே ஏமாத்துக்கு எதனா சொல்ல சும்மா. இல்ல மக்களே, இதெல்லாம் நல்லா செய்ய தெரியுது இல்ல? செய்யலாம்ல செய்யலாம்ல. உப்பு மாலை சுடு தண்ணி காய வச்சு ஊத்துறதுக்கு கசக்குதான். இது மலேசியன் பரோட்டா. யாரை ஏமாத்த பாக்குற? சொல்லுங்க, அடுத்து பன் பரோட்டாடா இது. ஹலோ மக்களே, நியாயத்தை சொல்லுங்க. நான் என்ன சாப்பிட்றேன்றதே அப்படியே சொல்லிடலாம்ல காலையில. நீ நல்லா வாட்டமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு டிஃபனில் வச்சுக்கிட்டு இது ஒன்று அது ஒன்று, பாட்டிலில் இது சாம்பார், இந்த பாட்டிலில் ரசம், அந்த பாட்டிலில் தயிர், அப்புறம் ஒரு அடுக்கு சாப்பாடு. சொல்லு வீரு வீரு எல்லாம் கழுவி ஊத்துறாங்களா இல்லையா பாரு கமெண்ட்ஸ்ல. என்ன டைவர்ட் பண்ணிட்டாங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். ஏய் இது நல்லா இருக்குன்னு 1000 ரூபாய் குத்துறாது. நாங்களும் செய்வோம்ல. பரவாயில்ல, எல்லாம் சூப்பரா செய்றீங்க. சொதப்பாம நான் ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்டு தான் என்ன பாராட்டினாங்க. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவரு. அந்த கப்பு உள்ள வை, பைத்தியம் உள்ள வை. நீங்க அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. நீங்களே இதுதான் உண்மையான ரூபம். வெளியில வேற யாரா இருந்தாங்களா? வாங்க போங்க சொல்லுங்க. ஆனால் தனியாக இருக்க சொல்ல. ஆமாண்டா டால்டா அப்படின்னும். நீங்க வீடியோல என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. தள்ளி வா, அதான் வச்சா கூட அப்படி போயிட்டோம். பாரு கேட்டியா? தள்ளி வா, உன்னை இழுக்குதுடா. உங்க மெரிச்சா விட இப்படி போட்டோமா? நான் இப்படி போயிட்டோன்னது இங்க போயிட்டோன்னு. வந்து பூஸ்ட் இதுதான் எனக்கு பயமா இருக்கு. போதான ஜாக்கிரதையா இருக்கணும்டா. சீஸ்டா போற மாட்டேங்குதுப்பா. கரண்டிலே ஒட்டிக்கிச்சு கைஸ். பாத்துரா. முருகா 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 காப்பாத்து முருகா. எதுக்கெல்லாம் முருகரை கூப்பிடணும்? ஆமா சரி எல்லாத்தையும் இறக்கட்டலாமா? தவிர கடாயிடு. கடாயடா. சரி சீரடா, ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றா. கொடு, நாளைக்கு கை செலவு 1000 ரூபாய் வேணும் கொடு. ஓகே ஃபைனலி நான் தானே எல்லாம் தின்னு போகிறேன். எனக்கு முதல்ல இதுதான் கியூரியஸா. அப்படியே ஒழுவும் பாரு. நான் ஒழுவுல முதல்ல ஏதோ கொரியன் பேன் கேட்காம சார் எப்படி பண்ணிக்கிறாருன்னு பார்ப்போம். வேர்க்கடலை வாசனை வருது. நல்லா இருக்குது. வேர்க்கடலை தோலோட அரைச்சி வச்சுக்குதா? சூப்பராக வேணாம். என்னென்னமோ டேஸ்ட் ஞாபகம் வருது. சாப்பிட சூப்பராக இருக்குது. ஐயோ 1000 ரூபாய் அங்கே போயிடும் போலுக்குதே. ஒன்றும் போகாது. பேன் கேக் சூப்பர். இதுதான் சின்ன வயசு ஞாபகம் கண்டிப்பாக வரணும். இப்போ கூட போன வாரம் கூட செஞ்சு சாப்பிட்டேன். சின்ன வயசு தான் ஞாபகம் வரணுமா? அவுட்டு. இங்கே பாரு, உள்ளெல்லாம் வேகவே இல்லை. பச்சை முட்டை அப்படியே இங்கே பாருங்க. குழந்தைக்கு கொடுக்குற என்ன மாதிரி சாப்பிட போகுது பாடுறா.
நல்லா இருக்கு கொக்கோ நல்லா இருக்கு கொக்கோ ப்ளீஸ் கொக்கோ ரொம்ப நல்லா இருக்கு கொக்கோ கொஞ்சம் கொக்கோ கொக்கோ தெரிச்சு வருது இதில் பிடிச்சது பேன் கேக் தான். சரி. இதுல வந்து பூஸ்ட் எங்கே இருக்குது பூஸ்ட் ப்ளெயினாக இருக்கிறத சாப்பிடு. இல்லை கைஸ் சும்மாதான் தான் இருக்கு. ஓலாம் இல்லை சாப்பிட்ற மாதிரியா இருக்குது. கொக்கோ நான் செஞ்சது சாப்பிட்றியா கொக்கோ? கொக்கோ தான் ஜட்ஜு. சரி ஆமா சப் ஜட்ஜ் கொக்கோ. அது சீஸ் பேய் அது. இது என்னோட ஃபேவரட் சின்ன வயசுலேருந்து. அப்புறம் பிளைன் இது ஓகே. மில்க் மேட் சூப்பராக இருக்கு. அப்படியா? இதில் இந்த பால் சக்கரை போட்டு ஊற வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும். ஃபைனலி சொரப்பு எவர் ஃபேமஸ். இது ஊறி போய் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. சின்ன ஆமா இருக்கு. அடே ஞாபகம் வருது. யார் வின்னரு? அதான் நான் தான் முதலே சொல்லிட்டேன். நீங்கள் ஸ்டவ்வை வந்து பெருசாக்கி இந்த கெடுத்துட்டீங்க. நான் உப்பு அள்ளி கொட்டலாம்னு நினச்சேன். படம் அதுவே கெட்டு போச்சு. அப்ரிஷியேட் தி எஃபர்ட்ஸ். இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஆனால் இந்த டிஷ் வந்து என் சைல்ட்ஹுட்லாம் ரிமைன் பண்ணல. டேய் சைல்ட்ஹுட்ல இதெல்லாம் இல்லவே இல்லடா. அது கொரியன் ட்ரெண்டே 2-3 வருஷமாக தான் இருக்குது. அதனால் அந்த டிஷ்ஷுனால நான் மார்க் பண்ண மாட்டேன். இது ரெண்டும் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. அப்போ இது பூச்சா இல்லை இது அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். 8 out of 10. அப்புறம் என்ன? அப்புறம் எப்படி இது எப்படி எனக்கு சைல்ட்ஹுட்ல டிஷ் ஆகும்? அப்புறம் ஸ்டெஃபியாக்காக ஒரு நாள் மணி தான் அப்லோட் பண்ணிருக்காங்க. அதை பார்த்து டேட்டை கூட பார்த்து பிட்டே தெரியல உனக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. நான் செஞ்சு செம்மையாக இருந்தது. அட்டகாசமாக இருந்தது. இது வந்து ஆஸ் யூஷுவல் இது இன்னும் கூட நல்லா செய்யலாம். பட் இவங்க அந்த ஸ்டவ்வை வச்சு எனக்கு எடுத்துட்டாங்க. ஓகே செம்ம ஜாலியாக போச்சு. ஜாலியாக இருந்தது. எங்களுக்குள்ளே கலாய்ச்சிக்கிட்டு ஜாலியாக பண்ணோம். ரொம்ப ஃபன்னாக இருந்தது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மாவு எடுத்து வச்சுக்கிறேன். நாளைக்கு வடை செஞ்சிடலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா, பாலாஜி, ஆண்டி, கொக்கோ.